பிள்ளைகளே, என் சொந்த ஊர் இன்று கடல் கொண்ட பூம்புகார். என் தந்தை கோவில் அர்ச்சகர். உலகில் முதல் பெண் ஓவியர் என்ற பாக்கியம் எனக்கு கிடைத்தது. நான் சிறு பிள்ளை முதலே சித்திரங்கள் வரைவேன். உபா அத்தியாரை போல் வரைந்ததால் கலாசாலையை விட்டு நீக்கப்பட்டேன். தந்தை வேம்பு குச்சியால் ரத்தம் வருவரை விளாசிவிட்டு கோவில் செல்ல, நான் வேம்பை தூரிகையாக்கி இரத்தத்தை வண்ணமாக்கி ஓவியம் தீட்டினேன். வந்து பார்த்த தந்தை இது தேராது என்று முடிவு செய்து அயலூரில் உள்ள சிற்றன்னை வீட்டில் விட்டுவிட்டார். சிற்றன்னையின் மகனும் என்னை போல் ஓவிய ஆர்வம் கொண்டவன். இருவரும் சேர்ந்து சிற்றன்னைக்கு தெரியாமல் ஓவியம் தீட்டினோம். ஒரு ஓவியம் வீரன் ஒருவன் கைக்கு கிடைத்தது. அது அரண்மனைக்கு செல்ல, அது மன்னன் பார்வைக்கு சென்றது. எங்களை அழைத்து வர உத்தரவிட்டான். தம்பி நடுங்கி ஓடிவிட சிற்றன்னை கதற என்னை அரண்மனைக்கு கூட்டி போயினார். பாண்டியனோ, இது நீ வரைந்ததா என்று கேட்டு, இதை இப்படியே வரைந்து கொடுங்கள் என்றான். அதை இம்மி பிசகாமல் கட்ட இன்று மதுரை போன்ற கோபுரங்கள் உலகமெங்கும் இருக்கிறது. அதை வடிவமைக்கும் பாக்கியம் பெற்றேன். சொர்ணாம்பிகை அம்மன்.